Hi friends, welcome to my channel சுஜி வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி டேஸ்டியான சீம்பால் பால்கோவா. சீம்பாலில் ரொம்பவே டேஸ்டியாக பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மூணு தான். சீம்பால் 1/2 லிட்டர், ஏலக்காய் தேவையான அளவு, சர்க்கரை 1/2 கப்லேருந்து 3/4 கப், அவ்வளோதாங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் பால் சேர்த்து ஹையில் வச்சு கொதிக்க விடலாம். பால் கொதித்து வரும்போதே திரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கரண்டி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போது பால் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சி வந்திருக்கு. இப்போது இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், ஓரளவு தண்ணியெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 கப்பு சர்க்கரை போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் 3/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மீடியமில் வச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்துட்டுருக்கலாம். இப்போது ஏலக்காய் 2 பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது பால்கோவா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நாம் மீடியம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓரளவு திக்கானதும் இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. பால்கோவா கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ரொம்ப நேரம் நம்ம இதை கிண்டணும்னு அவசியம் இல்லை. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. ரொம்ப ட்ரை ஆகணும்னு வெயிட் பண்ணாதீங்க. அதோட பால்கோவா டெக்ஸ்டர் மாறிடும். ஓரளவு இலக்கமாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் நம்மளுடைய டேஸ்டியான சீம்பாலில் செஞ்ச பால்கோவா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. ஸோ கிட்ஸுக்கு மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள்.